சரியா? சார். பாரு, கேமரா ஆங்கிளே சரியா இல்ல பாரு, அது சரி பண்ணு. ஓகே சார். டேய் விக்கி. சார். விக்கி இங்க பாரு, மாப்பிள்ள எப்ப வேணாலும் வந்துருவாரு. நீ கேமராவோட ரெடியா இரு, சரியா? இந்த பாருடா, எந்த ஒரு ஷாட்டையும் நம்ம மிஸ் பண்ணிட கூடாது. ஓகே சார். சரியா? ஏன்னா இது என் ஃப்ரெண்டு வீட்டு கல்யாணம். நம்ம போட்டோவும் வீடியோவும் நல்லா எடுத்து கொடுக்கணும், சரியா? அதெல்லாம் நாங்க எதுவும் மிஸ் பண்ண மாட்டோம். பக்காவா செட் பண்ணியாச்சு. விக்கி, விக்கி கேக்குதா? எஸ் சார். இவரு மண்டபம் வாசல்ல இருக்கிற பேனர்லாம் கவர் பண்ணிரு, சரியா? சரிங்க சார். இவரு மாப்பிள்ள இப்ப வந்துருவாரு. ஓகே சார். டேய் சரியா, மாப்பிள்ள வீட்டுக்காரங்களாம் வந்துட்டாங்க பாரு, சரியா? மாப்பிள்ள வீட்டுக்காரங்க யாரையும் மிஸ் பண்ணிட கூடாது, சரியா? சரியா, நான் பேசுறது கேக்குதா? கேக்குது சார். அதே மாதிரி உள்ள இருக்கிற ஸ்கிரீன்ல மாப்பிள்ள இறங்கி வந்து அங்க மண்டபத்துக்குள்ள வர்ற வரைக்கும் தெரியணும், சரியா? பாத்துக்கோ, கரெக்டா எல்லாத்தையும் கவர் பண்ணு. ஓகே சார். இந்த கல்யாணம் உங்களுக்கு அவ்வளவு ஸ்பெஷலா? ஓவர் ஆக்டிவா இருக்கீங்க. வேலையை பாடுற. ஓகே ஓகே. போலாமா? போலாங்க. வாங்க வாங்க. நினைச்சத ஒரு வழியா சாதிச்சுட்ட. கல்யாண மண்டபத்துக்கும் வந்துட்டோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல சார் பொது மாப்பிள்ளையா ஆயிடுவாரு. அப்புறம் எங்களெல்லாம் சாருக்கு தெரியுமோ தெரியாதோ இல்லம்மா? அக்கா கிண்டல் பண்ணாதீங்கக்கா. நான் எப்பவுமே உங்க தம்பிதான். உங்களுக்கு அப்புறம் தான் எனக்கு யாரா இருந்தாலும். ஓ. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஸ்டேஜுக்கு தெய்வான் அணி வந்துருவாங்க. அவங்க முன்னாடி இதை சொல்லு பாப்போம். டேய் ஏண்டா? என்னது இது? மாப்பிள்ளை பிள்ளைய இப்படியா வாசல்ல நிக்க வச்சிட்டு இருப்பாங்க? முதல்ல பொண்ணு வீட்டுக்காரங்களை ஆரத்தி எடுக்க சொல்லுங்க. நீ இதோ சொல்றேன். புனிதா, தேன்மொழி கொஞ்சம் கால் பண்ணு. ஏன் யாரையுமே வாசல்ல காணோம்? இல்லம்மா, வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற கோவில்ல சாமி கும்பிட்டு இருக்காங்களாம். வர வழியில ஏதோ டிராபிக்ல மாட்டிக்கிட்டாங்களாம். அத்தை இப்பதான் எனக்கு போன் பண்ணாங்க. அப்படியா? இப்ப சரவணனுக்கு யார ஆர்த்தி எடுக்க சொல்றதுன்னு தெரியலையே. சரவணனுக்கு நான் ஆர்த்தி எடுக்கிறேம்மா. நீ ஆர்த்தி எடுக்கறியா? புனிதா, என்ன பட்டுன்னு அப்படி சொல்லிட்ட? எல்லாத்துக்கும் வரணும்னு இருக்குது இல்ல? அப்புறம் எதுக்கு இந்த வீட்டுல பெரியவங்கன்னு இருக்கா? அதை மீறதுக்கா? என்ன செருதானே மாப்பிள்ள? நியாயமா மாப்பிள்ள வீட்டுக்காரங்களுக்கு முன்னாடி பொண்ணு வீட்டுக்காரங்க தான் வந்து நமக்காக காத்திருக்கணும். அதுலயே மாப்பிள்ள வரும்போது பொண்ணோட அம்மா தேன்மொழி தானே இங்க நின்னு மாப்பிள்ளைக்கு ஆரத்தி எடுத்திருக்கணும். ஐயோ அண்ணே, இது ஒரு சின்ன விஷயம் தானே. டிராபிக்ல தேன்மொழி மாட்டிக்கிட்டா. எப்படியும் இன்னும் கொஞ்ச நேரத்துல மண்டபத்துக்கு வந்துட போறாங்க. அவங்க வர்ற வரைக்கும் நாம எப்படி வாசல்லையே நிக்கிறது? மரகதம் சொல்றதும் சரிதான் ஆச்சு. முன்னெல்லாம் பொண்ணு பாக்குற சடங்க ரொம்ப பெருசா நடக்கும். அவ்வளவு சீக்கிரத்துல பொண்ணை கண்ணுல காட்டிட மாட்டாங்க. இப்ப பாருனாச்சு, கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு போட்டோ ஷூட், கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு போட்டோ ஷூட்னு எவ்வளவோ மாறிடுச்சு. அதெல்லாம் சரிதான் மாப்பிள்ள. இருந்தாலும் மாமா, மணிமேகல் அத்தை, நீங்க சரவணனுக்கு ஆரத்தி எடுக்கிறீங்களா? சரி சரி போறேன். வாங்க வாங்க வாங்க. முதல்ல பையன் வீட்டுல இருந்து வந்திருக்கீங்க. எங்க எல்லாருக்கும் முன்னாடி நீ வந்தது ரொம்ப சந்தோஷம் பெரியசாமி. இது நம்ம வீட்டு கல்யாணம் நம்பி. டேய், உரிமை இருக்கிறவங்க வர்றோமோ இல்லையா, உரிமையை உருவாக்கிக்கிட்டு முதல்ல யாரு நுழைஞ்சிருக்காங்கன்னு பாத்தியா? ஆமாப்பா. அமுதா, அப்பா ஆரத்தி தட்டை எடுத்துட்டு வாமா. இதோ வந்துட்டேன்ப்பா. மேடம், ஆரத்தியை ரெடியா வச்சிருக்கேன். எங்க அண்ணன் தான் ஆரத்தியை கரைச்சு வைக்க சொன்னாரு. உங்க அண்ணனா? அவன் இப்ப இதெல்லாம் முடிவு பண்ண ஆரம்பிச்சிட்டானா? ஏன் புனிதா, அதான் உனக்கு ஆள் இருக்குல்ல, நான் எதுக்கு? அவங்களே எடுக்க சொல்லு. அத்தை, என்ன அத்தை, இப்ப அவங்க ஆரத்தி தானே கரைச்சு எடுத்துட்டு வந்திருக்காங்க. நீங்க தான் இப்ப ஆரத்தி எடுக்க போறீங்க. ஆமா வாங்க அத்தை. நீ எடுமா. கேந்தாங்க தட்டை குடுத்துட்டா போதுமா? பத்தவை கண்டா பத்தவை. எனக்கு எதிராக அந்த கபிலனோட மொத்த குடும்பமும் வேலை பார்க்குதா? இருக்கட்டும் இருக்கட்டும். டேய் கபிலா, நீ தான் போட்டோகிராஃபரா? என்கிட்ட மாட்டினாடா.
புனிதா அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கா. ச்சே. ஒரு வழியா முடிஞ்சது. சரவணா, மண்டபத்துக்குள்ள போகும்போது வலது கால் எடுத்து வச்சு உள்ள போகணும். சரியா? சரி, நீ முதல்ல போப்பா. வாங்க, நாம எல்லாம் வாங்க போலாம். வாங்க. மரகதம், சொல்லுங்க. நீ மண்டபத்துல இருக்கிற சொந்தக்காரங்களை கவனி. சரிங்க. நான் வர்றவங்கள பாத்துக்கிறேன். சரிங்க, ஓகேங்க. அம்மா, நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா? நீயும் யாழினியும் சரவணன் தெய்வானியோட ஃப்ரெண்ட்ஸ நல்லபடியா கவனிச்சுக்கோங்க. அவங்களெல்லாம் எனக்கு சரியா தெரியாது. புரியுதா? சரிங்கம்மா. வாங்க வாங்க. எனக்கு சரவணன் மாமா ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஓ, தெரியும். நீ பாத்துக்கறியா? நான் பாத்துக்கிறேன். சரிம்மா. நீங்க வந்திருக்கிற சொந்தக்காரங்களை கவனிங்க. சரி. வாங்க வாங்க. வணக்கம். நீ சொல்லு. நம்ம போய் எல்லாத்தையும் பாத்துறலாம். வாங்க வாங்க. சரி, வாங்க. ஓகே. ஆபீஸ் ஸ்டாப்லாம் உட்கார வச்சு கரெக்டா விருந்து ஏற்பாடு நான் பண்ணு. பாத்துக்கிறேன். புரியுதா? அம்பலம், சரி. போ, நீ போய் பார். ஐயா, கடைசி வரைக்கும் அந்த துரசிங்க கண்ணிலே படல. நீ தான் கண்ணும் கருத்தமா பாத்துக்கணும். சரிங்க ஐயா. எக்காரணத்தை கொண்டும் அந்த துரசிங்க இங்க வந்துடவே கூடாது. நீங்க கவலைப்படாதீங்க ஐயா, நான் பாத்துக்கிறேன். பாத்துக்க. ஹலோ, ஏய் போட்டோகிராஃபர். கபிலா, கூப்பிட்டீங்களா? எத்தனை தடவை கூப்பிட்டேன், உனக்கு கேட்கல? என் பேரை சொல்லி கூப்பிட்டீங்க, திரும்பி என்னன்னு கேட்டேன். போட்டோகிராஃபர்னு கூப்பிடும்போது கூட மரியாதையா கூப்பிடணும். ஏய், அப்படிலாம் கூப்பிட்டா என்னால திரும்ப முடியாது, புரியுதா? ஏய், என்ன ஓவரா பேசுற? இங்க பார், உன் கான்ட்ராக்டே கேன்சல் பண்ணிடுவேன், தெரியும்ல? ஐயோ சார், ஏன் சார் இப்படி பயமுறுத்துறீங்க? பயமா இருக்கு. சார் தான் போயா. இது பாருங்க, எனக்கு இது ஹாபி தான், இது இல்லாம வேற வேலையும் இருக்கு. சும்மா மிரட்டாதீங்க, உள்ள போங்க. என்னோட வேலையை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஏய், என்ன நக்கலா இல்ல நக்கலான்னு கேக்குறேன். இங்க பாரு, ஹாபியோ பேபியோ, நீ கல்யாணத்துக்கு போட்டோ பிடிக்க வந்திருக்க, நான் உனக்கு முதலாளி, அந்த பயம் இருக்கட்டும்.